நாட்டில் தோல் புற்றுநோயினால பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போறதா சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. முக்கியமா ஒரு ஆண்டுல 35,000 பேர் தோல் புற்றுநோய் காரணமாக பாதிக்கப்படுறதாகவும் அதுல 15,000 பேர் இறக்குறதாகவும் மேலும் 100 பேர் ஒரு நாளைக்கு இனங்காணப்படுறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. முக்கியமா அந்த சூரிய ஒளியில வெளியில போறது, அதாவது குறிப்பிட்ட ஒரு 10 மணில இருந்து மாலை 4 மணி வரைக்கும் அதிகமான சூரிய வெப்பம் நிலவக்கூடிய இந்த காலப்பகுதியில வெளியில போறது, வேலையில ஈடுபடுறது, இந்த மாதிரியான செயற்பாடுகள் காரணமாக தோல் புற்றுநோய் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்த சுகாதார நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வெளியில போற நேரம் சன்ஸ்கிரீன் பாவிக்கிறது, தொப்பி அணிகிறது, குடை எடுத்துட்டு போறது, அது மட்டும் இல்லாம மெல்லிய ஆடைகளை அணிகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுவும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா வைத்தியர்களால அங்கீகரிக்கப்பட்டதா அப்படிங்கிறதையும் பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதிக வெப்பம் நிலவக்கூடிய பகுதிகளில் வசிக்கிற மக்கள் இது தொடர்பாக அவதானமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கையா சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த தோல் புற்றுநோயில மெலனோமா அப்படிங்கிற புற்றுநோய் சீக்கிரமா உடல் முழுவதும் பரவக்கூடிய தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறதால நீங்க இது தொடர்பான அவதானத்தோட இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கையா சொல்லியிருக்காங்க.